ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து உறவுமுறை கடிதம் பாடத்திற்கான வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, நற்பண்பு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பண்பு. நற்பண்பு, நன்மை கூட்டல் பண்பு. இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது உள்ளரங்க விளையாட்டு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கபடி. பின் வருவனவற்றுள் எது உள்ளரங்க விளையாட்டு இல்லை? கபடி. பாரம்பரியம். இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல். அண்மை காலம். பாரம்பரியம், அண்மை காலம். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டியாட்டம், கபடி, தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி ஆகியன. இரண்டாவது கேள்வி, உள்ளரங்க விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி ஆகியன. மூன்றாவது கேள்வி, கடிதத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழியின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். கடிதத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழி கரும்பு தின்ன கூலியா என்பதாகும். இப்பழமொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா, நாம் விரும்பியதை செய்வதற்கு நமக்கு யாரும் கூலி கொடுக்க வேண்டியதில்லை, நாமவே அச்செயலை விருப்பமாகவும் சிறப்பாகவும் செய்வோம் என்பதாகும் அப்படிங்கிறதான் பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, மொழியோடு விளையாடு. உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை கட்டத்தில் கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா விளையாட்டும் இருக்குது. அதில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே கோடு கொடுத்துருக்காங்க. அதில் பல்லாங்குழி, தாயம், கோழி 3 கோட்லேயும் 3 விளையாட்டுகளை உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுகள் பிடிச்சிருக்கோ இதிலிருந்து உள்ள விளையாட்டுகளை நீங்கள் இதில் எழுதிருங்க. அடுத்து உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம் பெறுவன. சங்க காலத்தில் இளையவரும் முதியவரும் பல வகையான விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்டனர். அவற்றுள் ஒன்று ஏறுதழுவுதல். முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டாக கருதினர். இந்த ஃபாராவில் உள்ள பதில்களை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நம்ம பதிலாக எழுதணும். முதல் கேள்வி, ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவனவாகும் அப்படின்ட்டு எழுதிருங்க. இரண்டாவது கேள்வி, ஏறுதழுவுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். காளைகளை அடக்கும் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் எனப்படும். அடுத்து மூன்றாவது கேள்வி, எதிர்ச்சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்க்கலாம். இளையவர், முதியவர். இளையவர், முதியவர். அடுத்து நான்காவது கேள்வி, ஏறுதழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, ஏறுதழுவுதல் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது. ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நிரப்புக. ஏறுதழுவுதல் என்பது டேஸ் விளையாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளியரங்க விளையாட்டு. ஏறுதழுவுதல் எந்த விளையாட்டு? வெளியரங்க விளையாட்டு. அவ்வளோதான் குட்டீஸ். உறவுமுறை கடிதம்
பாடத்திற்கான வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.